இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் கறி மசால் பார்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சின்னமன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளவுஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காடமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மராட்டி முக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு ஏலக்காய் 6 எடுத்து வச்சுருக்கேன். பாப்பி சீட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், கருப்பு சீரகம் ஷாய் ஜீரா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப 5 அல்லது 6 சேர்த்துக்கலாம். அன்னாசிப்பூ 5, பே லீவ்ஸ் 6, 1/4 கப் கொரியாண்டர், ஹோல் கொரியாண்டர், இடித்த மஞ்சள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸையும் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நட்மக் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஆறிடிச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. பொடி இடிச்சிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஹோம்மேட் கறி மசால் பொடி ரெடி ஆகிடுச்சு.